பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசித்து சில நாட்களே ஆகிறது. அநேக மாற்றங்கள் நாம் எதிர்பார்த்திருப்போம். குறிப்பாக போன வருடத்திலே நாம் பயன்படுத்தின நாள்காட்டியை இந்த வருடத்திலே நாம் பயன்படுத்த முடியாது. நம்முடைய திட்டங்கள்ல அநேக மாற்றங்களை நாம் கண்டு கொண்டிருக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் மாறாததாக அநேகருடைய இருதயங்கள்ல இருப்பது என்னன்னு சொன்னா, இந்த வருடத்தை நான் எப்படி பயம் இல்லாமல் எதிர்கொள்ள போகிறேன், அல்லது இந்த வருடம் முழுவதும் நான் பயம் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழுவேன், எனக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது என்கிற பல சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கலாம். ஆக இதை போல ஒரு பிரச்சனையில் இருந்தவர் தான் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் என்பது யாருன்னு உங்க எல்லாருக்கும் அநேகருக்கு தெரியும். அவர் ஒரு சீர்திருத்தவாதி. 15ஆம் நூற்றாண்டிலே கத்தோலிக்கர்களுடைய அந்த சத்திய குறைகள் இருந்த காலகட்டத்தில் ஆர்சி சபைக்கு அல்லது கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக அவர் போராடி சத்தியத்திற்காக நின்ற ஒரு சீர்திருத்தவாதி தான் இந்த மார்ட்டின் லூதர். அவர் அந்த கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில் வரும் பொழுது அங்கிருந்த போப்மார்கள், அங்கிருந்த தலைவர்கள் அவரை கொலை செய்வதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார்னா, 11 மாதங்கள் ஒரு அரண்மனையில அவர்களிடத்திலிருந்து தன்னை மறைத்து கொண்டு அந்த அரண்மனையில தஞ்சம் புகுந்து வாழ்ந்தார். ஆக அந்த காலகட்டத்துல தன்னோடு கூட அவருடைய நண்பரும் இருந்தார். அவருடைய பெயர் பிலிப். இந்த பிலிப்பும் இந்த மார்ட்டின் லூதரும் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில காணப்பட்டார்கள். ஆக எப்பொழுதெல்லாம் இந்த மார்ட்டின் லூதருக்கு பயம் வருமோ, ஒரு கலக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லவா, என்ன நடக்கும் அடுத்த நிமிஷத்தில் என்கிற ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது மார்ட்டின் லூதர் இந்த பிலிப்பினிடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, வா பிலிப், வந்து நாம் சங்கீதம் 46 பாடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த 46ஆம் சங்கீதம் அவருக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு தேறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது. ஆக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக 46ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 46ஆம் சங்கீதம் 1வது வசனம். நிச்சயமாக இது நமக்கும் ஒரு ஆறுதலையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். இங்கே நான் வாசிக்கக்கூடிய அந்த 3 வார்த்தைகள், அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை. அடைக்கலம் என்று சொன்னால் அமைதலாக ஒரு இடத்திலே சென்று பாதுகாப்பாக மறைந்திருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு இடம். பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அடைக்கலம் பட்டணத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தஞ்ச புகுந்து கொள்ளலாம், பாதுகாக்கப்படலாம், ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக இந்த இடத்துல போய் நாம் இருக்க முடியும். ஆக இங்கே தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆக நமக்கு எப்படிப்பட்ட ஆபத்து நம்மை சுற்றி இருந்தாலும் சில நேரங்களிலே நமக்கு அடைக்கலம் தேவையாக இருக்கிறது. எல்லா நேரத்திலையுமே நீங்க தைரியமாக வெளியிலே இருக்க முடியாது. மனிதனுக்கு அவ்வப்போது மறைவிடம் அல்லது அடைக்கலம் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் 119 சொல்லுகிறான், என் மறைவிடம் நீரே என்று சொல்லுகிறான். நீரே என் மறைவிடம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆக பிரியமானவர்களே, நமக்கு மறைவிடம் தேவனாக இருக்கிறார். இந்த பூமியிலே அநேகர் மறைவிடத்தை பல இடங்களிலே தேடுகிறார்கள். ஆனால் தேவன் ஒருவரே நமக்கு மறைவிடமாக இருக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. அவரே நமக்கு செக்யூரிட்டியா இருக்கிறார். அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 2வது வார்த்தையானது பெலன் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலம் மட்டும் கிடையாது, அவர் பெலனாக இருக்கிறார். இந்த பெலன் என்று சொன்னால் ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுக்கிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுக்கிற தேவன். அங்கே மார்ட்டின் லூதர் சோர்ந்து போகும் பொழுது, இங்கே சங்கீதக்காரன் சோர்ந்து போகும் பொழுது தேவன் அவனுக்கு அல்லது அவர்களுக்கு பெலனாக இருந்தார். ஆக நமக்கும் அவ்வப்போது பெலன் அவசியம். இந்த உலகத்திலே பல போராட்டங்கள், பல சீட்டங்கள் நமக்கு விரோதமாக பல விதங்களிலே நம்மை எதிர்கொண்டு வரலாம். ஆக அந்த சமயங்களிலே நாம் அவரிடத்திலே மறைந்திருக்க வேண்டும். அதே சமயத்துல நாம் மறைந்திருக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கான பெலனையும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சக்தியை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆக இங்கே பெலன் என்று சொன்னால் அவர் நமக்கு போதுமானவர் என்ற அர்த்தம்.
அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆபத்தில் நமக்கு வேண்டிய பலனை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு மாத்திரமே பலன் கொடுக்க முடியும். காரணம், சில நேரங்களில் மனிதனுடைய பலன் குன்றி போகும் பொழுது தேவனுடைய பலன் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆக இங்கே சங்கீதக்காரன் அதை உணர்ந்து கொள்கிறான். அவர் நமக்கு அடைக்கலம் மட்டும் கிடையாது, அந்த ஆபத்தில் பாதுகாப்பவர் மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் அந்த ஆபத்தில் நாம் தாங்கிக் கொள்வதற்கான பலனை கொடுக்கிறவரும் நம்முடைய தேவன் என்பதை சங்கீதக்காரன் உணர்த்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். மூன்றாவது வார்த்தையை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, அவர் அனுகூலமான துணை. இதுதான் இந்த மூன்றாவது வார்த்தை. அனுகூலமான துணை என்றால் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். தேவன் நம்முடைய உபத்திரவங்கள்ல, சிரமங்கள்ல இருப்பார் அல்லது இருந்தார், இருக்கலாம் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே கூறவில்லை. மாறாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு அது குறிக்கிறது. அதாவது இங்க ஒரு ஷூரிட்டி, ஒரு செர்டனிட்டி. தேவன் நமக்கு துணையாளராக ரொம்ப பக்கத்துல இருக்கிறார். அவர் நம்மோடு கூட நம்முடைய பிரச்சனைகள்ல இருக்கிறார். நாம ரொம்ப தூரமா இருக்கிறது மாதிரியான எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்துல நாம் வைத்திருப்பது உண்டு. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய சிரமத்தில், என்னுடைய கஷ்டத்தில் இந்த பூமியில உபத்திரவங்கள் உண்டு என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் இங்கே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு துணையாளராக இருக்கிறார் என்பதை இங்கே சங்கீதக்காரன் தெளிவுபடுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நமக்குரியதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் கிடையாது. நாம இதை தெரிந்தெடுத்தால் மட்டும்தான் இதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். ஆக தேவன் உங்களுடைய கஷ்டங்களிலும் உங்களுடைய சிரமங்களிலும் அவர் அடைக்கலமாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அவரை நீங்கள் துணையாக வைத்துக் கொள்ளலாம், பலனாக வைத்துக் கொள்ளலாம். ஆக நாம் தான் சரியான முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். உங்க எல்லாருக்கும் தெரியும், சுனாமியோ அல்லது ஒரு இயற்கை சீற்றம் வரும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில இடங்களை தங்குவதற்கு ஆயத்தம் செய்து அனௌன்ஸ் செய்வார்கள். ஆக நீங்க ஒரு பிரச்சனை வரும் பொழுது சுனாமி கிட்டையோ இல்ல ஒரு புயல் கிட்டையோ நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா வாதாட முடியாது. அது ஏன் இப்போ வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் செய்யலாம், அவங்க அலாட் பண்ணியிருக்கிற இடத்துல போய் உங்களை நீங்க என்ன செய்யலாம், தஞ்சம் புகுந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். இங்கேயும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, கஷ்டம் இருக்காது என்பது கிடையாது. ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் துணையுமானவராக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை சங்கீதக்காரன் இங்கே தெளிவுபடுத்துகிறார். சில நேரங்களிலே நாம் உலகத்திலே நம்பிக்கை வைப்பது உண்டு. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லோத்தினுடைய மனைவியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவள் தன்னுடைய மறைவிடத்தை அல்லது தனக்கு இருந்த அந்த ஆஸ்திகளை அவள் அதிகமாக நேசித்து பார்க்கிறவளாக இருந்தாள். அவர்கள் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக லோத்துவினுடைய குடும்பத்திற்கு ஒரு மறைவிடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? 3 பேரும் தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் லோத்தினுடைய மனைவியோ அதை தன் வசப்படுத்தி கொள்ளவில்லை. ஆக நமக்கு மறைவிடம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, துணை இருக்கிறது. நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வாழும் பொழுது எப்படிப்பட்ட எதிர்பாராத சூழ்நிலை, அன்சர்டைன் டேஸை நாம் எதிர்கொண்டாலும் தைரியமாக விசுவாசத்தோடு நாம் அந்த நாட்களை நாம் எதிர்கொண்டு வாழ முடியும். தேவன் தாமே இந்த வருடத்திலே தேவனை நமக்கு தக்க பலனாக கொண்டு, துணையாக கொண்டு, அடைக்கலமாக கொண்டு இந்த வருடத்தை பயமின்றி எதிர்கொண்டு வாழ நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.